இன்றைக்கு சோசியல் மீடியாவில் நாடக காதல் எதிராக அதிகமான ஹேஷ்டேக் ட்ரெண்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு குரூப் இல்லை இது நாடக காதல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆதரவாக பேசுது. இன்னொரு குரூப் இல்லை இது உண்மையானது அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா கவுண்டம்பாளையம் ஒரு படம், அதுவும் பார்த்தோன்னா நாடக காதலுக்கு எதிராக வந்த படம். திரௌபதியும் நாடக காதலுக்கு எதிராக வந்த படம். இது உண்மையா அப்படின்னு சொல்லணும்னா ஆமாம் உண்மை. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஒரு சமுதாயத்துக்குள்ளேயே இதே மாதிரி ஒரு நாடக காதல் பண்ணி இதே மாதிரி ஏதோ ஒரு அந்த பெண்ணையோ அல்லது அந்த பையனையோ ஒரு தவறான வலிமை கொண்டு போனாலோ அல்லது தவறான விஷயம் நடந்தாலோ அவர்கள் மீது காவல்துறையில் புகார் கொடுத்தால் புகார் செல்லுபடியாகும். அந்த புகாரை விசாரிக்கும் பொழுது யார் உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லப்படும். அவர்கள் மீது தண்டனை வழங்கப்படும். ஆனால் இதுவே மாறி இப்போ ஷெட்யூல் கிளாஸ் இருக்கிறாங்க, எஸ்சிஎஸ் இருக்கிறாங்க, இவங்களும் அதர் எம்பிசி பிசி ஓபிசி இது இருக்கிறவங்க மாறி காதல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல பையனோ பொண்ணு தவறு செய்தால் நிச்சயமாக எஸ்சி எஸ்டி பட்டியலுக்குள்ளே இருக்கும் மீது வழக்குகள் சடான பாயாது. மாறாக யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவர்கள் மீது பாயும். அது காரணம்னா அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கியா, அது பின்னாடி இவர்கள் எவ்வளோ பேர் தவறு செய்தாலும் அதன் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இல்லை நான் அந்த பொண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவங்க என்னை பேரை சொல்லி திட்டாங்க, நீ எப்பரா என் வீட்டு பொண்ணு நீ கட்டிக்கலாம், எப்பரா என் வீட்டு பொண்ணு நீ கட்டிக்கலாம், நீ இந்த ஜாதி சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி எங்களை திட்டாங்க, தரைக்குற பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல் வழக்கு இந்த மற்ற பட்டியலில் உள்ளவர்கள் மீது அவர் தவறு செய்தாலும் சரி தவறு செய்யவில்லைனாலும் சரி அவர்கள் மீது அதிகமாக தாக்கும். அதுவே எஸ்சி பட்டியலில் உள்ளவர்கள் மீது இந்த வழக்கு இவங்க தரான்னு வச்சுங்களேன், அது பாயாத காரணம் அந்த வன்கொடுமை என்ற சட்டம் தான். அதனால தான் இங்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை மாதிரி சொன்னாலும் சில விஷயங்களை ஜாதி பார்த்து தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கோணத்தில் எல்லா மக்களும் இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் மறைச்சி விட்டு ஜாதி ஒழிக்கணும் அப்படின்ட்டு சொன்னால் ஜாதி ஒழியாது. இதை மக்கள் என்றைக்கு புரிந்து கொள்கிறார்களோ, நெடுநிலை பேசுபவர்கள் என்றைக்கு உண்மை சொல்லி பேசுகிறார்களோ அன்றைக்கு தான் சமநிலை வரும். நன்றி, வணக்கம்.